என் லைஃப்ல உண்மையா நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா, இந்த வயசுல தேவையா? அப்படின்னு கேட்பாங்க. நார்மலா இருந்தாலும், என்ன இவ இப்படி வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து நேரடியாவும் கேட்டிருக்கேன். எனக்கு என் யூடியூப்ல வந்த கமெண்ட்ஸும் இந்த மாரி வந்திருக்கு. அவ்ளோ ஏன் நான் ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பேசினபோது, எவ்ளோ பேரு, நெறைய பேரு, "ஏன் என்ன இவ்ளோ கிரிஞ்சா பேசுறான்னு" சொன்னாங்க. இதெல்லாம் இவளுக்கு தேவையான்னு கூட கேட்டாங்க. கமெண்ட்ஸ் நெறைய வந்தது. பண்ணுவாங்க. ஏதாவது இந்த மாரி கமெண்ட் வந்தா, என் பையன் சூப்பரா ரிப்ளை பண்ணுவான். இவ்ளோ ஏங்க, நான் ரீல்ஸ் இப்ப Instagram ரீல்ஸ் போட்டா கூட நெறைய பேர் பார்க்க கூட மாட்டாங்க. அப்படியே பார்த்தாலும் ரீல்ஸ் ரொம்ப நல்லா இருந்தாலும், லைக் பண்ண மாட்டாங்க. இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு இருக்க முடியுமா? நான் பண்ற எல்லாமே எனக்கு என் மனசுக்கு ரொம்ப புடிச்சு தான் பண்றேன். ஒரு சில பேர் என்ன நேரா பார்க்கும்போது, "ரேகா நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க. நேச்சுரலா இருக்குன்னு" சொல்லியிருக்காங்க. அவ்ளோதாங்க. இது மாரி ஒரு சில பேர் சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப நல்ல ஃபீல் கிடைக்கும். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ இது போதும்டா நமக்குங்கிற மாதிரி தோணும். இதெல்லாம் நல்லா என்ன என்கரேஜ் பண்ணும். என் பையனும் என்ன ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்றான். என் ஹஸ்பண்டும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு. சோ, நான் யார பத்தியும் கேர் பண்ண மாட்டேன். எத பத்தியும் கேர் பண்ண மாட்டேன். நான் எனக்கு பிடிச்சத என் சின்ன வயசுல எதெல்லாம் நான் மிஸ் பண்ணமோ, அது லிஸ்ட் போட்டு இப்போ நான் பண்றேன். சின்ன வயசுல எனக்கு நெறைய விஷயங்கள் கிடைக்கல. இப்போதைக்கு அது கிடைக்குது, நடக்குது, முடியுது. சும்மா இருக்க முடியுமா சொல்லுங்க? எப்பயுமே சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேருக்காக வாழாதீங்க. என்னால அந்த 4 பேருக்காகலாம் வாழ முடியாது. நம்ம லைஃப நம்ப தான் வாழணும். சொல்றவங்க ஏதாவது கண்டிப்பா சொல்லிட்டே தான் இருப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும், எந்த ஒரு விஷயமும் நம்மளையோ, நம்ம சுத்தி இருக்கிறவங்களையோ என்னைக்குமே பாதிக்கக்கூடாது. அவ்வளதான். ஜஸ்ட் லிவ் யுவர் லைஃப் அண்ட் லெட் அதர்ஸ் லிவ் தியர் லைஃப். என்னோட பாலிசி வெரி சிம்பிள். வாழு, வாழ விடு. சோ எத பத்தியும், யார பத்தியும் கவலைப்படாம உங்க லைஃப நீங்க வாழுங்க. நான் என் லைஃப அப்படித்தான் வாழ்றேன். ஜஸ்ட் நீங்களும் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். லைஃப் சூப்பரா இருக்கும்.